ஹீரோ கம்பெனியோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பைக்கான இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெக் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர்லேயே எக்ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருந்துச்சு. அதோட அப்கிரேட் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெக் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை இப்போ எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு 30வது ஆனிவர்சரி கொண்டாடுற விதமாக இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அந்த எக்ஸ்டெக்கை கம்பேர் பண்ணாங்களா எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்டெக்கில் இருக்கிற சேம் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிற அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் வந்துடும். யூஎஸ்பி சார்ஜிங் ஜாக்கெட்டும் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த வண்டிக்குன்னு ஒரு புது எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் எல்இடி ஹெட்லாம்பே இல்லை, நார்மல் ஹேலஜன் ஹெட்லாம்ப் தான் இருந்துச்சு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெக் 2.0ல எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டருக்கான ஹவுசிங்கை வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் ஹசார்ட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரு, ஒரு கிரே கலரு, ஒரு ரெட் கலரு, ஒரு ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர் வைஸ் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது அந்த எக்ஸ்டெக்கை கம்பேர் பண்ணக்கல இந்த எக்ஸ்டெக் 2.0ல. ஸோ இன்ஜின் வைஸ் எந்த ஒரு அப்கிரேடும் கொடுக்கல, சேம் அந்த 100cc இன்ஜின் தான். பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 bhp பவரும் ஒரு 8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த கலர் கிராஃபிக்ஸ் அந்த எல்இடி ஹெட்லாம் அந்த நியூ இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலோட பிரைசிங் பற்றி பார்த்தோம்னா ஒரு 3000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 82,911 ரூபாய் எக்ஸோரூம் ப்ரைஸாக கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி புது பைக்ஸை பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.